லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். சாமி, பூஜைக்கு தேவையான எல்லாம் இருக்கு. சரி. ஏமா எல்லாம் ரெண்டு வச்சாச்சுல? சாமி வேற ஏதாவது தேவையா? அம்மா, என்ன இன்னைக்கும் முகத்தை சீரியஸா வச்சுக்கணுமா? கொஞ்சம் சிரிக்க கூடாதா? அதானே, கல்யாண நாள் அன்னைக்கு கூட வெக்கப்படலைன்னா எப்படி? ஒருவேளை கல்யாணத்து அன்னைக்கு கூட இப்படித்தான் டெரரா ஃபேஸ வச்சிட்டு இருந்தீங்களா? அத வாசகி கிட்ட கேட்டா எப்படி தெரியும்? அவங்க வீட்டுக்காரர்ட்ட தானே கேட்கணும். எல்லாரும் சும்மா இருங்க. அட, வாசகிக்கு வெக்கத்தை பாரு. அம்மா வாங்கம்மா, வா. ஒவ்வொரு கல்யாண நாள் அன்னைக்கும் மாமாவோட வயசு அப்படியே ரிவர்ஸ் கியர் போட்டு கம்மியாயிட்டே போயிட்டு இருக்குல்ல. பாத்தியா, இளம் அப்படியே ததும்புது. தகுதும் 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 தகுதும். பா, எனக்கு ஒரு டவுட். சொல்டா. இல்ல, இப்ப இருக்கிற இந்த ராம்கி ஒரு 30 வருஷத்துக்கு பின்னாடி போய் உங்க கல்யாண மேடையில இருக்கிற ராம்கி கிட்ட டைம் டிராவல் பண்ணி போய் அட்வைஸ் பண்ணிட்டு வரணும்னா என்ன சொல்லிட்டு வருவீங்க? மாப்பிள, ஏடா கூடமான கேள்வி கேட்டிருக்கேன். மாப்பிள, சி மாமா, அவன் தான் ஏடா குணமாக கேள்வி கேட்டாங்கிறதுக்காக நீங்களும் ஏடா குணமாக பதில் சொல்லி வச்சிடாதீங்க. நல்லா யோசிச்சு பதில் சொல்லுங்க, இல்லைன்னா மேட்ரு அப்படியே அக்கா கிட்ட போயிடும். யோயோயோ சிக் வாய முடியா, கேக்குற கேள்வியை மறந்து போயிட போறாரு. கொஞ்சம் கம்முன்னு இரு. அதெல்லாம் அவருக்கு ஞாபகம் இருக்கும். நல்லா யோசிச்சு பதில் சொல்லுங்க மாமா. உலகத்திலேயே எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமே ஹாப்பியாரு அப்படின்னு விஷ் பண்ணிட்டு வந்துடுவேன். நான் இருக்காங்கிறதுக்காக இப்போ இப்படி சொன்னீங்க. சரி, ஏன் அப்படி சொன்னீங்கன்னு சொல்லுங்க பார்க்கலாம். பின்ன கடவுள் தேவதை மாதிரி எனக்கு ஒரு பொண்டாட்டி கொடுத்துருக்கான். நான் எதுக்காக ஃபீல் பண்ணணும்? நம்மளை ஃபீல் பண்ண வச்சுட்டாரு. ராம்கி, பாக்குறதுக்கு முன்னாடி ரொமான்ஸ் ஆரம்பிச்சிட்டீங்களா? இனியாவது உங்களுக்கு மேக்கப் பாக்கி இருக்க மாமா? ஒண்ணும் வேண்டாம், வாங்க போலாம். நாளை அடுத்து தம்பதிகள் அழைச்சுன்னு வாங்கோ. உட்காருங்க. அந்த ரிப்போர்ட் இருக்கிற ரூம் இந்த பக்கம் தானே தீபிகா சொன்னா. இதுவா தான் இருக்கணும். சார், இங்க என்ன செய்றீங்க? போங்க சார், அந்த பக்கம் போய் உட்காருங்க. இங்கெல்லாம் வரக்கூடாது, போங்க. சரிங்க சிஸ்டர்.
ரிப்போர்ட் யாரோட தான் இருக்கும் பார்க்கலாம். என்ன இது மித்ரான்னு போட்டிருக்கு? என்ன இது தீபிகா மாத்த சொன்ன ரிப்போர்ட்லயும் மித்ரான்னு போட்டிருக்கு. இப்போ என்ன பண்றது? இந்த பூவை அந்த கலசத்துக்கும் அந்த பிள்ளையாருக்கும் போடுங்க. மாலையை நீங்க அவளுக்கு போடுங்க, அவ உங்களுக்கு போடுவா. மாத்திக்குங்க. அக்னியை 2 பேரும் சுத்தி வந்துருங்க. மித்ரா, நாமளும் அப்பா அம்மா மாதிரி 50வது 100வது வெட்டிங் டே எல்லாம் கொண்டாடணும். பெரியவா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கி. அண்ணே எங்களை ஆசீர்வாதம் வாங்க. நீ வா. நல்லா இருக்கு. மாமா என்னையும் ஆசீர்வாதம் பண்ண. சீக்கிரமே நீ ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணிப்பட. அண்ணே 30 வருஷமா சொல்றீங்க ஆனா நடக்கலையே. ஆமா மாமா ஸ்ட்ராங் ஆசீர்வாதம் பண்ணுங்க. இவரோட 60ஆம் கல்யாணம் நடக்கிறக்குள்ளையாவது எனக்கு கல்யாணம் நடக்கணும். எனக்கு என்ன நம்பிக்கையே இல்லப்பா. போப்பா. எனக்கு நம்பிக்கை இருக்கு. அதான் ஸ்ட்ராங் ஆசீர்வாதம் பண்ண சொன்னேன். ஹாப்பி வெட்டிங் அனிவர்சரி சார். தேங்க்யூ. ஹாப்பி வெட்டிங் ஆனிவர்சரி சார். தேங்க்யூ. ஏங்க gift கொடுங்க. மறந்துட்டம்மா. அண்ணா அண்ணி மாமா, ஹாப்பி ஆனிவர்சரி. ஹாப்பி ஆனிவர்சரி. என்னடா இது? அண்ணி வாங்கிக்கோங்க. வாங்கிக்கோங்க. தேங்க்ஸ் டா. வாழ்த்துக்கள் வாசுகி. ஹாப்பி ஆனிவர்சரி. தேங்க்யூ சார். நல்லா இருக்கீங்களா? வாழ்த்துக்கள். தேங்க்யூ. ஆரம். அட என்னமா இது gift எல்லாம்? எதுக்கு நமக்குள்ள இந்த ஃபார்மாலிட்டிஸ்? பரவாயில்ல டாக்டர், நான் கொடுக்காம வேற யார் கொடுப்பாங்க? இந்தாங்க. மாமா எதுக்கு அந்த கிஃப்ட் உத்து பார்த்துட்டு இருக்கீங்க? அதுக்குள்ள என்ன இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் அவ்வளவுதானே. பிரிச்சு பாருங்க. என்ன மித்ரா, நாங்க 3 பேர் மட்டும் இருக்கோம், நீ எங்க? அது ஒண்ணும் இல்லம்மா, நான் வரதுக்கு முன்னாடி நீங்க 3 பேரும் மட்டும் தானே இருந்தீங்க. அந்த ஞாபகத்துக்காக தான்.
பிரதர் இங்க வாங்க வாங்க பிரதர் வாங்க ப்ரோ பாத்தீங்களா இந்த ஒரு நல்ல எல்லாரும் ஃபியூஸ் போன பல்ப் மாதிரி டல்லா இருக்காங்க. ஒரு ஆட்டத்தை போட்டோன்னு வைங்க, இந்த ஃபியூஸ் போன பல்ப்ல பளிர் நெறிடும். ஆட்டத்தை போட்டுடலாமா? ஆரம்பிக்கலாம் சார், ஆரம்பிக்கலாம். மியூசிக்கை போடுப்பா. மாமா ஏன்டா எல்லாம் இருக்கீங்க? நாங்கள் பாட்டு போட்டு டான்ஸ் ஆடிட்டு இருக்கோம். நீங்கள் உட்காந்து ஷாப்பை தேய்ச்சிட்டு இருக்கீங்க. வாங்க ஆடலாம். வாங்க மாமா வாங்க. அக்கா உன்னையும் அக்கா உட்காந்து ஷாஃபாவை தேய்ச்சிட்டு போதும் வா. மித்ராங்க சார் போஸ்ட் சார் சார் யாரு சார் போஸ்ட் வந்திருக்கு. மித்ரா வினய்ங்கிறது இங்கே யாரு சார்? நான் தான். கொடுங்க சார். உங்களுக்கு தான் ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்திருக்கு சார். ஒரு சைன் மட்டும் போட்டுருக்கான். தேங்க்யூ சார். தேங்க்ஸ். என்ன வினய், என்ன லெட்டர் இது? ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்திருக்கா? ஆமாப்பா, டிஎன்ஏ ரிப்போர்ட். கிளம்புறேன். சரிப்பா நான் வரேன். தேங்க்யூ. ராம்கி அப்ப நான் வரேன். ரொம்ப சந்தோஷம். வினய் என்னாச்சுடா? ஏன் ஒரு மாதிரியா இருக்க? வினய் என்ன ஆச்சு? மாமா என் கார் சேவை பாத்தீங்களா? என் கார் சேவை இருக்கு. உங்க கார் சேவை யாரு காட்ட? என் கார் சேவை பாத்தீங்களா? இல்ல பாக்கலப்பா. முதல்லயே பார்க்கணும்னு சொல்ல வேண்டியதானே மாப்பிள. என் கார் சேவை பாத்தியாடா? டேய் என்னடா கையில வச்சு வெறிச்சு பார்த்துட்டு இருக்க? மாப்பிள உன்னதா என்னது? டிஎன்ஏ டெஸ்ட் ரிப்போர்ட் மாமா.
சொல்ற டிஎன்ஏ டெஸ்ட் ரிப்போர்ட்டா? அக்கா, என்ன வினய், ஏன் முகம் ஒரு மாதிரியா இருக்கு? ஏன் டல்லா இருக்கிற மாதிரி இருக்க? அதில் ஒன்றும் இல்லை, அவன் நல்லா தான் இருக்கான். நல்லா தானே இருக்க மாப்பிள்ள? மித்ரா எங்க? ஆமா, மித்ரா எங்க? ஆமா, கையில என்ன கவர்? அக்கா அது ஒன்றும் இல்லைக்கா. அருண், நீ இரு. வினய், ஏன் ஒரு மாதிரியா இருக்க? என்ன ஆச்சு? சொல்லு, அது என்ன கவர்? இங்க கொடு. மா, இது டிஎன்ஏ டெஸ்ட் ரிப்போர்ட்மா. இதுங்க வேற எதுக்கு எடுத்தாலும் ஷாக் ரியாக்ஷன் கொடுத்துக்கிட்டு ரிப்போர்ட்ல என்ன வந்திருக்குன்னு தெரியலையே. ஏண்டா, உன்கிட்ட அவ்வளவு சொல்லியும் எப்படிடா மறுபடியும் டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்க மனசு வந்துச்சு? வந்தவங்க எல்லாம் போகட்டும்னு நான் பல்ல கடிச்சிட்டு பொறுமையா இருந்தேன். நீ எல்லாம் மனுஷனாடா? அப்பா இல்லப்பா, நான் வேண்டாம் அவ்வளோ சொன்னேன்ப்பா. சே, மித்ரா தான் ரொம்ப அடம் பிடிச்சி இந்த டெஸ்ட் எடுத்தா. நான் வேண்டாம் தான் சொன்னேன். தயவு செஞ்சு என்ன எல்லாரும் நம்புங்க ப்ளீஸ். சரி சரி, இப்படியே பேசிட்டு இருந்தா எப்படி வினய்? அந்த ரிப்போர்ட்டை ஓபன் பண்ணி தான் பாரு. ஏய், வாயை வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டியா? நீங்க கொஞ்சம் சும்மா இருங்க. காரணம் இல்லாமையா அவ டெஸ்ட் எடுக்காம இவ்வளவு நாள் இழுத்து அடிச்சிருப்பா? நீங்க கொஞ்சம் பேசாம இருங்க, என்ன நடக்குதுன்னு பாப்போம். மாப்பிள்ள, டேய், ரிப்போர்ட்ல என்னடா இருக்கு? வினய், என்னடா ஆச்சு? குடிங்க. பாத்தீங்களா, அவ ஏதோ கமக்கமா பண்ணிருக்கா. இப்ப தெரிஞ்சு போச்சா? எங்க ஒரே ஏடியா தலையில தூக்கி வச்சுக்கிட்டா இப்படிதான். ஏய், சும்மா இருடி, நீ வேற. நீங்க வாயை மூடிக்கிட்டு சும்மா இருங்க. வினய் தான் மித்ரா குழந்தைக்கு அப்பான்னு ரிப்போர்ட்ல வந்திருக்கு. சொன்னலடா, என் மருமக எந்த தப்பு பண்ணிருக்க மாட்டா. மித்ரா அப்படிப்பட்டவ இல்லன்னு படிச்சு படிச்சு சொன்னே. எங்கேயாச்சும் காதுல வாங்கியா நீ?